கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம உணர்வோடு கூட இருக்கிறோம். உணர்வு இல்லாதவன் மாம்ச மனுஷன். எங்களோடு நீர் பேசும் ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு 2 தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த 2 தலைப்பும் இல்லாவிட்டால் 2 மனிதனை குறித்து பேச போகிறேன். இந்த 2 மனிதனும் நமக்குள்ளே தான் இருக்கும், சரியா? ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மனிதன் வெளிப்படுவான். ஒன்று உலக மனிதன், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. உலக மனிதன், ஆவிக்குரிய மனிதன். இதை தான் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நன்மை விரும்புகிற நான் நன்மையை செய்யாமல் நான் என்ன செய்கிறேன்? தீமையை செய்கிறேன். அதற்கு காரணம் என்ன? எனக்குள்ளே போராடுகிற ஒரு சக்தி, இல்லாவிட்டால் எனக்குள்ளே போராடுகிற ஒரு வல்லமை நான் பார்க்கிறேன். ஸோ ஆகவே இந்த வல்லமை என்னை என்ன செய்து? நன்மை செய்ய விடாமல் தீமை செய்து. ஸோ இந்த 2 குணங்களும் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கும், சரியா? இங்கே இருக்கிற யாராவது நான் டோட்டலாக ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நினைக்கிறவங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்கன்னு தான் அர்த்தம். என்ன? நான் ஐ எம் டோட்டலி எ ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள அவ்வப்பொழுது நம்முடைய மாம்சீக மனுஷன், உலக மனுஷன், அந்த நம்முடைய சுய மனிதன் என்னச்சு அப்பப்போ எழும்போம். ஸோ அதில் இதை 2த்தையுமே டோட்டலாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சார், நான் டோட்டலாக எனக்குள் இருக்கிற அந்த பாவ மனிதனை நான் அழிச்சிட்டேன். நோ, யூ கேனாட். சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அப்போ தான் நம்ம என்ன இருந்தாலும் எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு பரிசுத்தத்தில், அப்படியே அபிஷேகத்தில், அப்படியே அன்பில், அப்படியே தாழ்மையில் நம்ம ஏசாமி மாதிரியே இருப்போமே. நமக்கு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு எரிச்சல் வருது, திடீர்னு எதையோ நினைக்கிறோம், எதையோ செய்கிறோம். கரெக்ட்? தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்வோம். அதுதான் நம்முடைய மனுஷன்லேயே பியூட்டிஃபுல் ஆர்ட். எது தெரியுமா? தப்புன்னு தெரியும், ஆனால் என்ன செய்வோம், சந்தோஷமாக செய்வோம். ஸோ ஆகவே நமக்குள்ள இந்த 2 குணங்களும் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 குணத்தையும் அழிக்கவே முடியாது. ஸோ ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், சரியா? நமக்குள்ள சிலர் மேலே இருக்கக்கூடிய அந்த கசப்பை கொஞ்சம் குறைக்க முடியுமா? முடியும். கசப்பான சில மருந்தை என்ன செய்கிறோம்? தேனை போட்டு என்ன செய்கிறோம்? கலந்து கொடுத்துடுறோமே. ஸோ அப்போ எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும், பட் அழிக்க முடியாது. அந்த அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது, நாம் சாகணும். ஹலோ, நம்ம இறந்த பிறகு ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றுவார். அந்த மறுரூபம் தான் நம்மை டோட்டலாய் மாற்றும், கிறிஸ்துவை போல. ஆமென். அது வரைக்கும் நமக்குள்ள குறைகள், குற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் மாம்சத்தினுடைய அந்த உலக மனிதனுடைய தன்மை அதிகப்படுத்தி ஆவிக்குரிய தன்மையை குறைக்கிறானோ அவனுடைய நிலைமை தான் பரிதாபம். பிரைஸ் தி லார்ட். மேபி he may be successful, பட் ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஒரு தோல்வி உற்றவன். இன்றைக்கு நாம் அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது நாம் அந்த ஏசாயா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 1வது அதிகாரம், அதில் 5வது வசனம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறதே.
அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தையும் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அதற்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறதே. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? தன்னை விட்டு விலகி போன ஜனங்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். தன்னை விட்டு விலகி போன ஜனங்கள், அதனால என்ன நடக்கிறது? அவர்களுக்கு சுகமே இல்லை. நீங்கள் ஏன் அடிக்கப்படணும்? நீங்கள் ஏன் அதிகமாய் விலகி போகிறீர்கள்? உங்களுக்கு வியாதி, உங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இல்லை, தேசம் பாழாக இருக்கிறது. அப்போ ஒரு உலக மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தன்மையை உணராமல் மாம்சத்தின்படியே நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்படியே வந்தாலும் மாறி மாறி வரும். எல்லாருக்கும் கஷ்டம் வரும். ஆனால் தேவனை விட்டு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், இது டோட்டலாக ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக நான் பேசலை. ஆண்டவரை அறிந்து சபையிலே காணப்படுகிற சபை விசுவாசிகள். இது இந்த பிரசங்கத்தை நான் உலகத்துக்கு சொல்லலை. இந்த பிரசங்கம் சபைக்குரியது. இந்த பிரசங்கத்தில் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆவிக்குரிய நிலைமைக்கு மாறாமல் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஒரு காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கூடினதினால், தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகினதினால், நன்மை பெருகிவிட்டபடியினால் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு விலகி ஆவிக்குரிய தன்மை குறைந்து இருள் அவருடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது அந்த மனிதர்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் சம்பவிக்கும். ஆமென். ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ஒரு தாய் தகப்பன் ரொம்ப அற்பமான ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபித்து அவங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் கர்த்தர் தான் என்று அறிந்து அந்த 2வது சந்ததி அந்த அப்பா அம்மா தேடின தெய்வத்தை தேடாமல் அவங்க ஆண்டவரை விட்டு விலகி இஷ்டம் போல உலகத்தை நோக்கி போகும் பொழுதும் இந்த சாபம் வரும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா அம்மாவை நான் ஆசீர்வதித்தேன் அவங்களுடைய ஜபத்திற்காக, ஆனால் நீயோ அந்த நன்மையை உணராமல், நான் தான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்கிற அந்த உணர்வை உணராமல் இன்றைக்கு நீ அந்த பணத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து என்னை விட்டு விலகினபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சாபம் வரும். மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் எஜமானனுடைய அந்த முன்னனையும் அறியும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்குள்ள குடும்பம், அந்த பிள்ளைகள் ஒரு காலம் வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தேவனை பின்பற்றாததினாலே அவர்களுடைய தலையெல்லாம் வியாதி,
சரீரமெல்லாம் வியாதி. ஆகவே தான் உங்கள் பிள்ளைகளை ரொம்ப கருத்தாய் நீங்கள் வளர்க்கணும். அவங்களுக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தாலும், அவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் செல்லத்தை கொடுத்தாலும், கர்த்தருடைய காரியத்தில் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கணும். போதித்து இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தது, என்ன இந்த ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்தது, இந்த நன்மை தேவன் கொடுத்தது என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணரும்படி அவர்களுக்கு சொல்லி நாமளும் முன்மாதிரியாக இருக்கணும். ஆமென். ஸோ அப்பொழுது நம்ம பாதுகாக்கப்படுவோம். உலக மனிதர்கள் தேவனை அறியார்கள். ஏன்னா அவர்களுக்கு உணர்வு இல்லை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? உணர்வற்ற தன்மை. சிலரால உணரவே முடியாது. தெய்வத்தினுடைய அன்பை உணர முடியாது, தாய் தகப்பனுடைய அன்பை உணர முடியாது, கணவனுடைய அன்பை உணர முடியாத மனைவியினுடைய அன்பை உணர முடியாத கணவன், என்ன பெற்றோருடைய அன்பை உணர முடியாத மகன். இந்த உணர்வில்லாதவர்கள் பொதுவாய் உலக மனிதன். அவங்க ஏதோ ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனால் காலங்கள் ஆக ஆக அவங்களுடைய இருதயம், தசையாயிருக்கிற இருதயம் கடினமாய் மாறும். சிலருடைய இருதயம் எப்படி மாறும்? உபதேசத்தை வைத்து கடினமாய் மாறும். நீ செத்தாலும் சாகு, ஆனால் நீ டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது. சில உபதேசம், என்ன அந்த உபதேசத்துக்காக அவர் கடினமாக நிற்கிறார். என் பிள்ளையை நான் டாக்டருக்கு கொண்டு போக மாட்டேன். நம்ம சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குழந்தைக்கு காலெல்லாம் புண்ணு, ரொம்ப ரொம்ப வேதனை. அழகான ஏஞ்சல் மாதிரி இருப்பா. 2 காலிலையும் அவளுக்கு வியாதி. அந்த குழந்தை அப்படிதான் அந்த சொரிந்து புண்ணா இருக்கும். அந்த அம்மா கிட்ட சொல்வேன், அவள் இத்தனைக்கும் நர்ஸ், சொல்லுவேன், ஏமா குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டு போனதான்னு. இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு டெட்லி அகெயின்ஸ்ட். அவர் விசுவாசத்தில் நிற்கிறார். எதில் நிற்கிறார்? விசுவாசத்தில் நிற்கிறார். ஏன் நீ விசுவாசத்தில் நின்னா நைட்டோட நைட்டு அற்புதத்தை வாங்கித்தா. பிரைஸ் தி லார்ட். சரியா? அவருடைய இருதயம், குழந்தை நைட்டெல்லாம் தூங்கலை. அந்த குழந்தை அழுவுது, கதறுது. கால் வரைக்கும் அந்த குழந்தை ஏஞ்சல் மாதிரி இருக்கு. காலை பார்த்தா குஷ்டரோகி மாதிரி இருக்கு. ரியலாக அதுதான் நிலைமை. அப்பாவுடைய இருதயத்தில் உணர்வு இல்லையே. பிள்ளை துடிக்குது, பிள்ளைக்கு ஒரு மருந்து போடுவோம், என்ன உணர்வு இல்லையே. இந்த உணர்வு இல்லாததுனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு வேதனையா இருக்கு. சில பெற்றோருக்கு பிள்ளையின் மேல உணர்வே கிடையாது. ஆமென். உணர்வற்ற ஜனங்கள். ஆண்டவர், ஏன் உனக்கு உணர்வு இல்லாம போச்சு? உலக மனிதனுக்கு உணர்வு இருக்காது. இங்க உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பா அம்மா செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு உணர்றீங்களா? இல்லை அவங்க செய்த தீமையை எனக்கு அப்படி செய்துட்டாங்களேன்னு சொல்லி அதுதான் உங்களுக்கு பெருசா இருக்கா? அவங்க செய்த தீமையை பெருசா நீ நினைப்பாயானால் நீ உணர்வற்றவன். ஆமீன். அவங்க செய்த நன்மை நீ நினைப்பாயானால் நீ உணர்வுள்ளவன். பிரைஸ் தி லார்ட். சிலர் சர்ச்சை விட்டு விலகி போவாங்க. சர்ச்சில் எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை சொல்லுவாங்க. இல்லை விட்டால் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த ஆட்கள் நன்மை செய்திருப்பேன், என்ன, ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வெளியே போவாங்க. யோசித்து பார்ப்பேன், இவங்களுக்கு உணர்வு இருக்காதா? இவங்களுக்காக எவ்வளோ அழுது இருப்பேன், இவங்களுக்காக எவ்வளோ ஜெபித்து இருப்பேன். உணர்வு இருக்காது. சிலர் நண்பர்கள், உயிருக்குயிரான நண்பர்கள், டக்குன்னு பிரிஞ்சு போவாங்க, பேசக்கூட மாட்டாங்க. என்ன, நம்ம கேட்டோம்னா ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்? உணர்வு கிடையாது. இதை நீ செய்திருந்தீங்கன்னா உனக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஆமீன். சரியா? உனக்கு உணர்வு இல்லை. சபைகளை விட்டு போறது சகஜம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் உன் இருதயம் உணர்வுள்ளதா இருக்கா, உணர்வில்லாததா இருக்கா? என்ன? ஆண்டவர் உணர்வு இல்லாத ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனுஷனா இருக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆமென். இம்பாசிபிள். உணர்வுள்ளவன் தான் அன்புள்ளவன், அன்புள்ளவன் தான் உணர்வுள்ளவன்.
ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டேன். ஹலோ, என்ன? கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து பேசுகிறது. அதே நேரத்தில் அதில் கொடுக்கிறதை குறித்து பேசுது. சரீரத்தை அக்னினால் எரிக்கிறதை குறித்து பேசுது. ஆனால் அதில் கடைசியாக சொல்கிறாங்க பாருங்க, அன்பு. அன்பினாலையும் சரீரத்தை எரிய வைக்கலாம், அன்பில்லாமலும் சரீரத்தை எரிய கொடுக்கலாம். அன்பினாலும் உதவி செய்யலாம், அன்பில்லாமலும் உதவி செய்யலாம். அன்பினாலும் அன்போடு பேசலாம், அன்பில்லாமலும் அன்போடு பேசலாம். இது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இது பெரிய தத்துவம் இல்லை, இது எல்லாம் நடக்கிறது தான். என்ன? ஆனால் யாருடைய அன்பு உண்மையானது? உணர்வுள்ளவர்களுடைய அன்பு உண்மையானது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சபை எத்தனை பேர் உணர்வு உள்ளவர்கள்? எத்தனை பேர் உணர்வு உள்ளவர்கள்? ஒரு சண்டை போட்டி, அதுக்கப்புறம் திங்க் பண்ணணும், உன்னை நீ தான் நிற்கணும், நீ ரைட்டா தப்பா. ஒரு கோரல், ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஹீட்டப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி நான் பேசுனது கரெக்டா, எனக்கு உணர்வு இருக்கா? உணர்வு உள்ளவங்களுக்கு தூக்கம் வராது. உணர்வு இல்லாதவங்க நல்லா தூங்குவாங்க. ஆமனுக்கு செடி கீழே கூட தூங்குவாங்க, கப்பல் அடித்தளத்தில் கூட தூங்குவாங்க. உணர்வு இல்லாதவங்க தூங்குவாங்க. ஆமென். உணர்வு உள்ளவங்க நைட்டு முழுசும் அப்படியே வெந்துட்டு இருதயம் உடைஞ்சு அழுதுட்டு இருப்பாங்க. உணர்வு இல்லாதவங்க கண்டதை பேசிட்டு வீட்டில் அமக்கலப்படுத்திட்டு சண்டை போட்டு அவன் மனைவியை அடித்து உதச்சி அவன் சாப்பிட்டுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் கொரட்டை விட்டு தூங்குறான். ஆமீன். அவன் யார்? அவன் யார்? இது சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியும். உணர்வு இல்லாதவன், without heart. That heart is only for pumping the blood, but no relationship, no feeling. சிலருக்கு ஹார்ட் அப்படி தான் இருக்கும், ஒன்லி பிளட்டை மட்டும்தான், அந்த 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 மைண்ட் அப்படி தான், ஒன்லி அது ஃபிசிக்கலாக வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர்வு இல்லைன்னா அவன் உலக மனுஷன். ஒருத்தர்கிட்ட $10 வாங்கிட்டானாலும் சாகிற வரைக்கும் நன்றி உணர்வு இருக்கணும். ஆமென். நன்றி உணர்வு இருக்கணும். தப்ப மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய தப்பை உணர்கிறவன் உணர்வு உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28:27, இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்கான்? கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். கண் இருக்கு, ஆனால் அது பார்க்காது. காது இருக்கு, அது கேட்காது. இருதயம் இருக்கு, அது உணராது. இவன் தான் உலக மனுஷன். ஆமென். கண்களினால் பார்க்கிறோம், உணரணும். காதுகளினால் கேட்கிறோம், உணரணும். இருதயத்தில் தியானிக்கணும். ஆண்டவர் சொல்றார், இவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறது, இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு, இவங்களுக்கு உணர்வு இல்லை, நீ உலக மனுஷனா இருக்கிற. ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் நொறுங்கி அழுது கதறி, சுவாமி என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சுவான். உணர்வில்லாதவர்களுக்கு 1000 வார்த்தை சொன்னாலும் மனசு இறங்காது. என்ன? ஸோ இன்றைக்கு நாம இந்த நிலைமைக்கு மாறிட்டோமா அப்படின்னு நம்மளை செக் பண்ணணும். ஏன்னா மனிதர்களுடைய தன்மை நம்மை திசை திருப்ப, நம்ம காண்கிற காட்சிகள் நம்மை திசை திருப்பும், நம்ம கேட்கிறது நம்ம மைண்டை மாற்றும். நம்ம எப்படின்னா, நம்மோடு கூட யாழ் பழகுறாங்களோ அவங்களை போல நம்ம மாறுவோம். மனுஷனுடைய நேச்சரே அதுதான். என்ன நேச்சரே அதுதான். ஒரு 10 நாள் ஒரு ஆளோடு கூட நீ பழகுனீன்னா அந்த ஆளை மாதிரி மாறிடுவேன். 10 நாள். ஸோ அதனால தான் நம்முடைய கேரக்டர்ஸ் சிலரோடு தான் இணையும், சிலரோடு இணையாது. அந்த இணைகிற கேரக்டர் என்னெல்லாம் நம்மளை டைவர்ட் பண்ணுது அப்படிலாம் நம்ம மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட்.
நான் பார்த்துருக்கேன் பாருங்க, சர்ச்சில் சில தம்பிமார் வருவானுங்க, அவனுக்கு ஒரு ஒரு டீமாக ஒரு குரூப்பாக மாறிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் நம்ம சர்ச்சை விட்டு போனால் இந்த 5 பேரும் கூட போயிடுவானுங்க. என்ன எதுக்கு போகிறோன்னு தெரியாது, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுடைய மைண்டு மாற்றிடுவாங்க. ஒரு தேவ பிள்ளையினுடைய மனம் இருளடைவதற்கு காரணம் நம்ம கேட்கிற செய்தி, நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம யோசிக்கிற யோசனை. எந்த மனிதனுக்கு சரியானதை யோசிக்க தெரியலையோ, அதான் நான் சொன்னேன், அவன் உலக மனுஷன். உன் மைண்டில் நிறைய உலக காரியங்கள் இருக்கு. சிலரை நாமளே மனசில் நினச்சிட்டோம் அவங்க நம்ம எதிரின்னு. நம்ம எதில் நினச்சிட்டோம்? மனசில். பட் அவங்க அப்படி இல்லை. நாம் மைண்டில் நினச்சிட்டோம் இவங்க பொல்லாத, இவங்க நம்ம எதிரி. நாம் நினச்சி அதையே டெவலப் பண்ணிட்டு இருப்போம். அந்த மனுஷன் பாவம் அப்பாவியாக இருப்பான், இல்லை இவங்கள பற்றியே நினச்சிருக்க மாட்டான். ஸோ சில 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 பிள்ளைகள் அது மாதிரி, அவன் இந்த பொண்ணை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த பொண்ணு, அவர் என்னை நேசிக்கிறார், அவர் அங்கே போகும்பொழுது திரும்பினார், என்னை நேசிக்கிறார். இதிலேயே டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் இது என்ன ஆகிடும்? பைத்தியமாகிடும். நான் அவரை தான் கல்யாணம் பண்ண. ஏமா? அவர் போகும்போது தான் என்னை திரும்பி பார்க்குறார். அவன் எதுக்கு திரும்பி பார்த்தான்னு நமக்கு என்ன தெரியும் என்ன? ஸோ அதுக்கப்புறம் மைண்டு எல்லாம் கொலாப்ஸ்ட். இருதயத்திலேயே சில ஆட்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள், தவறான கொள்கைகள், தவறான சிந்தனைகளை வைத்து மாம்சத்திற்குரியவர்களாக இருப்பாங்க. மாம்சத்திற்குரியவர்கள் டோட்டலாக இருதயத்தில் இருளானவர்கள். ஆமீன். இருதயத்தில் இருளானவர்கள். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜூன் மாதம்னா எனக்கு ஆகவே ஆகாது, ஜூன் மாதத்தில் கட்டாயம் எனக்கு என்ன நடக்கும்? ஏதோ ஒன்று நடக்கும். நான் எதோ சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் அதையே பிடிச்சிக்குவீங்கன்னு. ஸோ ஏதோ ஒன்று நடக்கும் எனக்கு, கட்டாயம் உங்களுக்கு நடந்து தான் தீரும். ஏன்னா மைண்டு ஃபுல் அதுதான். ஜூன் மாதம் வந்தால் என்ன தான் நடக்கும்? ஏதாவது நடக்கும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஜனவரியில் ஒரு பிளஸ்ஸிங் கட்டாயம் வரும். அவங்க மனசில் அப்படி நல்லதை நினைப்பாங்க. கட்டாயம் அவங்களுக்கு ஜனவரியில் ஒரு பிளஸ்ஸிங் வந்துட்டு தான் இருக்கும். எவ்ரி இயர் வரும். ஏன்னா அவங்க நினைக்கிறது பாசிட்டிவ் சிந்தனையாக மாறுது, அதுவே விசுவாசமாக மாறுது. அதையே ஆண்டவருடைய சமூகத்தில் நினைக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஜனவரியில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் தங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த தவறான எண்ணங்கள், ராங் மைண்ட், ராங் இமேஜினேஷன், அதனாலேயே ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. சிலர் நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் மனசில் ஒரு பயம், இவன் என்னைக்கு நம்மளை ஏமாத்துவானோ தெரியாது மனசில். ஆனால் கையில் என்ன, மற்றபடி என்ன? ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க மனசில் இருக்கிற அந்த இருள் ஒரு நாளில் அந்த நட்பை உடைச்சிடும். சிலர் நினைக்கிறாங்க, இவரை நான் நம்பலாமா, என் கணவனை நான் நம்பலாமா, அவர் வேறையா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நடந்திருக்கும், அதையே இவரும் என்னை கைவிட்டுட்டார்னா, இவரும் என்னை விட்டு விலகி போயிட்டார்னா, இதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கும். என்ன? ஏன்? நம்முடைய மைண்ட் இருள் அடைந்தால் நீ ஒரு உலக மனுஷன். உன் மைண்டில் எப்பவுமே நல்ல காரியங்கள் ஓடணும். எப்பவுமே உன் மைண்டில் நல்லதையே நினைக்கணும். எல்லாரையும் நல்லவங்களாகவே பாருங்களேன், எல்லாரையும் அன்புள்ளவர்களாகவே பாருங்களேன். அது எப்படி முடியும்னு கேட்காதீங்க, முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் ஆசீர்வாதமானவர்களாகவே பாருங்களேன். ஆமென். எல்லாரும் உன்னை நேசிக்கிறவர்களாகவே பாருங்களேன். இப்போ நான் அப்படி பார்த்தா எனக்கு நல்லது தானே என்ன? ஆகவே உலக மனிதனுடைய அவன் காண்கிறது, அவன் சிந்திக்கிறது, அவன் யோசிக்கிறது நெகட்டிவாக இருந்து அவன் உலக மனிதன். என்ன? நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. சிலருக்கு எப்பவுமே தங்களுடைய அந்த தகுதிக்கு மிஞ்சி எண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு டெக்னீஷியன், ஒரு ஏர்கான் டெக்னீஷியன், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு இன்ஜினியராக மாறலாம், அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணம். சில ஆட்கள் இருப்பாங்க, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும், என்ன சாத்தியம் இருக்குது, நான் முடியும், என்னால் முடியும். ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் அதை தான் அதிகமாக பார்க்குறேன். கர்த்தருடைய வசனம், சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி. ஆவிக்குரியவன் சின்னவனாக இருந்தாலும் சிறியவனாக இருந்தாலும் அந்த வசனத்தை பிடித்து இது நடக்கும். இந்த வசனத்தை சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸோ அது எனக்கு நடக்கும். ஸோ நம்முடைய பார்வையே, நீ உலக மனுஷனா ஆவிக்குரிய மனுஷனா, நம்முடைய சிந்தையே நம்மளை காண்பிக்கும். இன்றைக்கு நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யலை?
எல்லாவற்றிலும் ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ண இதுவாயிடும், அதை பண்ண நிறைய ஆட்கள் பணம் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கு. அந்த பணத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வருவேன், அந்த தைரியம் இல்லை, அந்த அந்த கண்ணோட்டமே இல்லை. என்ன, அது அப்படியே பூட்டி வச்சு அது என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு அப்புறம் 100 நீ $50,000 வச்சிருந்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன தான் இருக்க போகுது? 50 இருக்க போது, மிஞ்சி போனால் பேங்க் லோன் ஏதாவது கொடுத்தான்னா 55 மாறப்போகுது. இந்த 50 1 மில்லியனா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அதெல்லாம் யோசிக்கணும். ஆமென். தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், சுவாமி இந்த $50,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை நீர் ஆசீர்வதிக்கணும், 5 அப்பத்தை 5000க்கு போஷித்ததை போல இதை உம்முடைய சமூகத்தில் வைத்து நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து, இதிலே உமக்கு ஒரு பெரிய பங்கை நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி காலை எடுத்து வையினா நம்ம ஜனங்க வைக்காது. அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, அப்போ ஆண்டவருக்கு இப்போ 500,000 வந்துருச்சது, தசம பாகம் எவ்வளோ தரணும்? சரி 500 கொடுப்போம். எவ்வளோ? 500,000 வந்த பிறகு எவ்வளோதான் தசம பாகம் கொடுப்போம்? அந்த புத்தி நமக்கு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பெரிய காரியம் செய்ய முடியலை. ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர்களாய் நாம மாறணும். மீகா 7:3 சொல்லுது பாருங்க, பொல்லாப்பு செய்ய அவளை 2 கைகளும் நன்றாய் கூடும். மீகா 7:3 என்ன செய்ய ஒன்றாய் கூடுமா? பொல்லாப்பு செய்ய 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடி என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். ரோமர் 3:15 சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. பொல்லாத இந்த பொல்லாப்பு செய்ய அவர்களுடைய 2 கைகளும் நன்றாய் கூடும். உலக மனுஷன் பொல்லாப்பு செய்வதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவான். வா சபையை கட்டுவோம், வா ஜெபத்துக்கு போவோம், வா ஊழியம் செய்வோம். இதுக்கு ஆர்வம் காட்டுறது குறைவு. யாரை குறிச்சாவது பேசணும், வாட்ஸ்அப் அனுப்பணும், அதுக்கு உலக மனுஷனுடைய கை ரொம்ப வேகமாக வேலை செய்யும். பொல்லாப்பு செய்ய என்ன செய்யும்? அவனுடைய கைகள் கூடிக்கொள்ளும். ஒரு நல்ல காரியத்துக்கு நீ ஆர்வமா போறியா, ஒரு தீய காரியத்திற்கு நீ ஆர்வமா போறியா? அதை வைத்து நீ ஆவிக்குரியவனா இல்லை நீ மாம்சத்திற்குரியவனா? நல்லவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க நீ ஆர்வமா போறியா, இல்லை கோல் சொல்றவன், குறை சொல்றவன், ஒழுங்கில்லாதவன், உண்மை இல்லாதவன், ஏமாத்துகிறவன், அவனோடு கூட நீ ஐக்கியப்பட வேகமா போறியா? என்ன, சில இடத்துல சிலரால் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறவன் பரியாசற்கான கூட்டத்தில் உட்கார முடியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் அங்கேயும் உட்காருவேன் இங்கேயும் உட்காருவேன், அவங்களிலும் ஒன்றாக இருப்பேன், கடவுளுடைய பிள்ளைகளும் ஒன்றாக இருப்பேன். இதெல்லாம் ஏமாற்று. பிஸ்னஸ் வேற. பிஸ்னஸ் போகிறோமா, பிஸ்னஸை பேசணுமா, அவங்களோட 4 வார்த்தை பேசணுமா, சிரித்தமா வந்துடுவோம். ஆனால் சிலர் அப்படி அல்ல. சிலர் அப்படியே உலக மனுஷனோடு அவங்களில் ஒருத்தனாக இருக்கிறான். அவன் குடிக்கிறான், இவனும் குடிக்கிறான். என்ன, அவன் அநியாயம் செய்கிறான், இவனும் அநியாயம் செய்கிறான். சபைக்கு வந்த உடனே சபையாக மாறிடுறான். சபைக்கு வந்தோடனே ராபோஜன் எடுக்கிறான். நடக்குது. என்ன நடக்குது? குடிகாரர்களோடு கூட அவங்கள பார்க்கலாம், சபையில் இருக்கிற லீடரோடு அவங்கள பார்க்கலாம். ஒரு முறை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி எங்கேயோ ஒரு லீடரை பார்த்தார். அவர் எல்லாரும் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கார். அது தம்பி, இந்த ஆளெல்லாம் லீடராக வச்சுருக்கிறீங்களா ஐயா? எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன, சர்ச்சில் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அங்கே அந்த அந்த ஹோட்டலில் நான் பார்த்தேன், அவர் இவங்களோட ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கார். என்ன செய்ய, அழதான் செய்ய வேண்டியிருக்கு. சுவாமி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறாங்களே. என்ன, சபை கூடி வரும்போது ஒருமனப்பட்டு கர்த்தாவே எங்கள் ஆலயத்தை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொருத்தரோட கூடி சபையை உடைக்கிறதுக்கு பேசுகிறோம். இது குடிக்காரனை விட மோசமா இல்லை? என்ன, அப்போ பொல்லாப்பு செய்ய நீ ஆர்வமாய் நீ போறியா? ஒரு குடும்பத்தை உடைக்க, இல்லாவிட்டால் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க, ஒரு ஊழியத்தை உடைக்க ஆர்வமா நீ போறியா? உனக்கு ரொம்ப ஆர்வமா செயல்படுதா? சில ஊழியக்காரங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க, அந்த ஊழியக்காரர் அப்படியாக்கும், எனக்கு மனசெல்லாம் உடையும் பாஸ்டர், அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. என்ன,
எதுக்கு அந்த அந்த ஊழியக்காரனை பற்றி நம்ம பேசணும்? அந்த சபை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு தெரியுமில்ல பாஸ்டர் உங்களுக்கு? அந்த சபை அது முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ அது ஒன்றும் இல்லை. முன்னாடி கூட்டமாக வந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே ஆண்டவரே இல்லை. எனக்கு உள்ளம் உடையுது. ஒரு சபை அப்படி ஆகலாமா? என்ன ஊழியக்காரங்க பேசுகிறாங்களே, அவங்களுக்கு என்ன சந்தோஷன்றீங்க? ஒரு சபை வளர்ந்தா ஒரு காலத்தில் இந்த நம்ம சபை வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த பாஸ்டர் அழகாக இருக்கிற அதனால கூட்டம் வருதுன்னு இது எங்கே போய் சொல்ல? இந்த இந்த சாபத்தை எங்கே போய் சொல்ல? என்ன உண்மையா இந்த ஸ்டேட்மெண்ட் இது எப்படி போய் சொல்ல? ஏய்யா, கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்துறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய வல்லமை அந்த ஊழியத்தில் இருக்கு. ஜெபிக்கிறாங்க. அந்த சபை மக்கள் எல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. 30 நாள் ஜெபிக்கிறாங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றது எப்படி இருக்கு? என்ன அதெல்லாம் கொஞ்ச நாள் பாருங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடும். ஒன்றும் இல்லாமல் அது முடிஞ்சிடும் பாஸ்டர். அந்த ஊழியம் என்ன ஒன்றும் இல்லை. அது ஏதோ ஒரு அட்ராக்ஷனுக்கு ஜனங்க ஓடுறாங்க. என்ன சொல்ல? இது மாதிரி நிறைய செய்திகள் நான் கேட்டிருக்கேன். மனசெல்லாம் உடைஞ்சிருக்கேன். அது பரவாயில்ல. ஆனால் நீ எப்படி இருக்கிற? நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு சபை உடையுது அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுறோமா? ஒரு சபை குறுகி போகுதுன்னு சொன்னா சந்தோஷப்படுறோமா? இல்லை ஆண்டவரே அந்த சபையை கட்டும், அந்த சபையை ஆசீர்வதியும். ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகுது, சந்தோஷப்படுறோமா? இல்லை ஆண்டவரே அந்த குடும்பத்தை கட்டும். ஆமேன். வேணும் பாஸ்டர், எனக்கு விரோதமாக பேசுனாங்க தெரியுமா? ஆண்டவர் போட்டாரே ஒரு போடு. அடேங்கப்பா, கர்த்தர் நீதி உள்ளவர் பிரதர். ஐயோ கர்த்தாவே, என்ன நீ மாம்சத்திற்குரியவன், ஆவிக்குரியனா இருந்தா அழுவ. ஆபிரகாமை போல அழுவ, ஆண்டவரே சோதம் கொமோராவை காப்பாற்றும். அது பாவம் உள்ள தேசம் மகனே, அது பாவம். அந்த தேசத்தை நான் அழிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுவார். ஆபிரகாம் சொல்றான், சுவாமியை காப்பாற்றும். குழந்தைகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எளிமையானவங்க இருக்கிறாங்க. ஆமேன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உலகம் செய்யறது இல்லை, சபை செய்யுது. சபையில் இருக்கிற விசுவாசிகள் செய்யறாங்க. நமக்கு ஒரு சபை கெட்டா எவ்வளோ சந்தோஷம்ன்றீங்க. கிறிஸ்மஸை விட அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆமீன். ஒரு சபை ஒன்னெல்லாம் ஆயிட்டா என்ன சந்தோஷம், என்ன வாட்ஸ்அப், என்ன வாட்ஸ்அப். ஒரு சபை கெட்டுட்டா, ஒரு சபை ஒன்னெல்லாம் ஆயிட்டா, ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல் போயிட்டா ரொம்ப ஆடினார் பிரதர். அவர் என்னமா நடந்தார் தெரியுமா? கர்த்தர் கரெக்டாக ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சார். பழமொழியாக வருது நம்ம ஆட்களுக்குன்னு. ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் போட்டாரு பாருங்க ஒரு போடு. அவன் அந்த வேலை இழந்து அவன் குடும்பம் என்ன நிலைமைக்கு போகும், அவன் எப்படி கடனை அடைப்பான், எப்படி பில்லை கட்டுவான், அவன் என்ன துடிப்பான், அது எனக்கு தெரியும். நான் வேலை இல்லாமல் 1 வருஷம் இருந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் உள்ளம் பதறும். ஐயோ, ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா அவன் அந்த அந்த சிட்டி பேங்க், அந்த சிட்டி பேங்க்ல எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் நம்மளை அவ்வளோ விசாரிப்பான். நிமிஷந்தோறும் விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னா, நம்ம கடன் வாங்கி பில்லு கட்டலைன்னா என்ன ஃபோனு நடுராத்திரியில் அடிக்கிறான். என்ன 1க்கு 4 ஃபோன் அடித்து அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறான். எத்தனை நோட்டீஸ்? நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு கிரெடிட் இதில் உங்களுக்கு எத்தனை ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, வந்து கலெக்ட் பண்ணிக்கோ. அங்கே போனால் எவ்வளோ பேர் சொம்பு தருமா? எனக்கு அன்பானவர்களே, நாம தயவு செய்து மாம்சத்திற்குரியலா இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துட்டு மாம்சத்திற்குள்ள நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம உணர்வோடு கூட இருக்கணும். உணர்வு இல்லாதவன் மாம்ச மனுஷன். என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். டோட்டலாக எடுக்க முடியாது. என்ன டோட்டலாக எடுக்க முடியாது. 2 வயசு குழந்தை ஒரு பொருளை எட்டு வந்து உனக்கு குத்திடுச்சு. ஏதோ ஒரு ஷார்ப்பாக உன்னை பார்த்துச்சு, அதை விளையாண்டுட்டே வந்து உனக்கு குத்திடுச்சு. உடனே அதை கையில் இருந்து பிடிங்கி நீ அதை ஓங்கி குத்திட முடியுமா? முடியாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இது என்னவோ செய்துச்சு, கொஞ்சம் கோவப்பட்டு அடிச்சுட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு விட்டுடணும்.
ஒரு முறை அப்படிதான் ஒரு ஒரு நிஜமா நடந்த சம்பவம்னு சொல்றாங்க. ஒருத்தர் அழகா தன்னுடைய என்ன சொன்னாரு, தன்னுடைய காரை நல்லா கழுவிட்டு இருக்கும் பொழுது, அது ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு இதை எடுத்து ஹேமரை எடுத்து அந்த காரில் போய் எங்கேயோ அடிச்சிட்டு இருந்தது. உடனே இந்த ஆளுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. 4 வயசு குழந்தை காரை இப்படி பண்ணிட்டேன்னு எடுத்து அந்த காரில் அந்த கையை வச்சு ஓங்கி சுத்தியில கையை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு, குழந்தையுடைய கையை அடிச்சிட்டோம், உடைச்சிட்டோம்னு சொல்லி. ஒரு முறை இல்லை, 1க்கு 2 3 முறை குழந்தை வீல் கத்துது. மனைவி ஓடி வராங்க, என்னாச்சு? ஐயோ நான் குழந்தைய அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு போனால் அந்த குழந்தைக்கு கையே சரியாகலை, எல்லாம் எலும்பு கிளம்பெல்லாம் நசுங்கி போச்சு. அதை பார்த்து அந்த ஆள் சூசைட் பண்ணிட்டார். அதனால தாங்க முடியல. என்ன ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவசரமாக கோபப்பட்டு மூர்க்கமாக நடந்து, சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள்னு சொல்கிறோம், திடீர்னு போய் தற்கொலை பண்ண ஓடுறது, திடீர்னு குதிக்க ஓடுறது, திடீர்னு அதை பண்ணுறது, திடீர்னு போய் ஒரு ஏதோ ஜெபம் பண்ணுறோம் கேட்கல, உடனே போய் சவத்தில் போய் முட்டுறது. உடனே அந்த ஃபோன் என்ன பண்ணுச்சு, அந்த ஃபோனை தூக்கி விட்டு எறிகிறது. என்ன நம்மெல்லாம் ஆவிக்குரிய மக்கள், ஆனால் எவ்வளவு நம்ம மாம்சத்தினுடைய காரியங்களை செய்கிறோம். அதனால தான் தலையெல்லாம் உனக்கு வியாதி, தலையெல்லாம் வியாதி. இன்னைக்கு நாம ஆவிக்குரிய மனுஷனாய் மாறும் பொழுது, 1-2 வசனத்தை சொல்றேன், மாம்சத்தையே சொல்லிட்டேன். ஆவிக்குரிய மனுஷனா நீ மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா உன் தலையில ஆண்டவர் எண்ணெயை வார்ப்பார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உன் தலை என்ன செய்வார்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தாவீதுக்கு தெரியும், நான் ஆவிக்குரிய மனுஷன். சவுல் எவ்வளவோ தீங்கு செய்ய வந்தான், நான் அவனுக்கு தீங்கு செய்யல. ஆவிக்குரிய மனுஷன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனை பாடுகிற ஒரு மனுஷன். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும்னா தேவனை பாடுங்க. நீங்க பாடி ஆண்டவர் ஆராதிக்கணும். நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடி பாடி தேவனை துதிக்கணும். எந்த ஒரு மனுஷன் கண்ணீரோடு பாடுகிறானோ அவன் ஆவிக்குரிய மனுஷன். இசைக்காக பாடுறவன் இல்லை. இசைக்காக பாடுற ஆட்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். என்ன இசைக்காக பாடுறது, இல்லாட்டா ஒரு எமோஷனுக்காக பாடுறது. இன்னும் ஆவிக்குரிய மனுஷன் தேவனை துதிக்கும் பொழுது கண்ணீர் வரும். தேவனை நன்றியால் துதிப்பாடுன்னு தான் சொல்லுவோம். தெய்வம் செய்த நன்றிகளை நினைத்து கண்ணீர் வடிப்போம். வெற்றி உண்டு தான் பாடுவோம். கர்த்தர் செய்த வெற்றிகளை நினைத்து கண்ணீர் விடுவோம். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். இன்றைக்கு உலகம் ஒரு எமோஷனல் போயிட்டு இருக்கு. பயங்கர மியூசிக், பயங்கர இது, அப்படியே குதிச்சுட்டு சும்மா போயிடுவாங்க. சொல்லுவாங்க, நாங்கள் குதிக்கிறதுனால ஏராளமான இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொல்லி. அந்த இளைஞர்கள்லாம் வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. ரட்சிப்பு இருக்காது. எந்த மியூசிக் இதில் போய் பாருங்க, வருவாங்க, பாட்டு கேட்குறவங்க வருவாங்க, வந்து ஒப்பு கொடுக்குறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. அது ஏற்கனவே ஒப்பு கொடுத்தோம் தான் ஒப்பு கொடுப்போம். யாரு கல்வாரி சிலுவையை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாவி என்று உணர்ந்து அழாத ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது. பாட்டு யார் வேணாலும் பாடலாம். நல்ல மியூசிக் நல்லா பாடுறாங்க, பெருங்கூட்டம் வருது, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது சொல்லாரு, ரோட்டில் போகிறவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் போயிடுறான் ஐயான்றார். என்ன மீட்டிங் வைக்கிறாங்க, பெரிய மீட்டிங் வைக்கிறாங்க, டான்ஸாக நிறைய பாடல்கள் பாடுது. நான் பாடுகிற வர்ஷிப் லீடர்ஸ்க்கு நான் விரோதி அல்ல. ஆனால் என்ன நிஜம், பயங்கர மியூசிக் கலராக பண்ணி மியூசிக்கெல்லாம் பண்ணுறது நல்லது. ஆனால் அதனால ஜனங்க ரட்சிக்கப்பட போகிறதில்லை. அவங்க வருவாங்க, கொஞ்ச நேரம் பாடுவாங்க, அது அப்படியே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு டைம் பாஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் டைம் பாஸ், இட் இஸ் அ டிசிஷன் மேக்கிங் டைம். ஆமென். என்னைக்கு நாம் ஆவிக்குரியவனா இல்லை மாம்சத்திற்குரியவனா? என்ன நம்ம ஆவிக்குரியவனா இருக்கணும். நம்ம நினைக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய காரியமா மாம்சத்திற்குரிய காரியமா? ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய வார்த்தையா மாம்சத்திற்குரிய வார்த்தையா? அதுதான் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷன் இல்லை. நான் பாஸ்டர் ஆயிட்டேன்றதுனால ஆவிக்குரிய மனுஷன் இல்லை.
ஆமென். நான் என்னை நிதானிக்கணும். என்னை நிதானிக்கணும். ஆண்டவருக்கு முன்பாய், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்களுக்கு முன்பாய் நான் எப்படி என்னை அர்ப்பணித்து நிற்கிறேன் நிதானிக்கணும். இன்றைக்கு யாருக்கெல்லாம் நிதானிக்க தெரியலையோ, உணர முடியலையோ, அவங்க தொடர்ந்து தப்புகளை செய்து கொண்டே இருப்பாங்க. தொடர்ந்து வாழ்க்கையில மீறுதலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நேரம் வர அந்த இருதயமே கல்லா மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணர்வே இருக்காது, தான் செய்யறதுதான் கரெக்ட். ஆண்டவர் என்னோடு பேசுறார், நான் செய்யறது கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட். நம்ம செய்யறது கரெக்டா தப்பா மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு உணர்த்தப்படணும். பிரைஸ் எல்லாம் நமக்கு உணர்த்தப்படணும். நாம் 1000 பேர் சொன்னால் நம்ம திருந்த போறதில்லை, நமக்கு உணர்த்தப்பட்டாதான் நம்ம திருந்துவோம். சரியா? 1000 பிரசங்கத்தை கேட்கறதுனால நம்ம திருந்த போறதில்லை, நமக்கு உணர்த்தப்படணும். அந்த உணர்த்தப்படுவது தான். ஒருத்தர் கேட்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர் தானே, எல்லாரையும் ஆண்டவர் இந்த 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 ஆட்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றுவாரா? ஆண்டவர் இருதயத்தை மாற்ற மாட்டார், இருதயத்தை திறப்பார். ஒரு கிரேஸ் கொடுத்து இருதயத்தை திறப்பார், அந்த வசனத்தை கேட்கும்படி. லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றல, திறந்தார். அதை திறந்து அவள் அந்த வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அவ்வளவுதான். சவுல் அபிஷேகம் பண்ணப்படுறான், அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். என்ன வேற இருதயம்? இந்த ஒரு கழுதையை தேடி வந்த ஒரு மனுஷனுக்கு ராஜாவாய் மாறக்கூடிய வேறே இருதயம். அவ்வளவுதான். அவனை ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான இருதயம், ஒரு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான இருதயம் அல்ல. அந்த வேறே இருதயம் என்பதை விட வேறே அந்த நாலேஜபிள் பர்சன் ஆண்டவர் மாற்றார். ஆனால் நம்முடைய இருதயத்தில் ரட்சிப்பு என்பது, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் என்பது நாம எடுக்கிற டிசிஷன், ஆண்டவர் எடுக்கிற டிசிஷன் இல்லை. நான் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவரை மாற்றும். ஆண்டவரோட இருதயத்தை மாற்ற மாட்டார். ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த வசனம் உள்ளே போக பண்ணி அந்த வசனத்துக்கு அவன் உணர்வடைந்தால் அவன் என்ன செய்வான்? திருந்துவான். அதனாலதான் சில சர்ச்சிலே இருப்பாங்க, 1000 பிரசங்கம் கேட்பாங்க, திருந்த மாட்டான். ஒருத்தன் சும்மா வெளியில வந்து ஒரு பிரசங்கத்தில் திருந்திடுவான். ஜஸ்ட் ஒன் வேர்ட் அவனை டச் பண்ணும். சிலருக்கு ஏன் 1000 பிரசங்கம் அவங்கள மாத்தல? அந்த இருதயத்தில் உணர்வு இல்லையா? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவர். அவ்வளவுதான். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நான் ரைட்டா தப்பா என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தணும். நான் தப்பா இருந்தா நான் கதறி அழுது மன்னிப்பு கேட்க ஆயத்தம். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். வரங்கள் அல்ல நம்மை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுவது. நாலேஜ் அபவுட் பைபிள் அல்ல நம்மை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுவது. என்ன? நம்மளை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுவது அந்த ஆண்டவருடைய வசனத்தை உணர்கிறோமா? உணர்வுள்ள இருதயம். ஒரு தப்பு செய்தா உணர்றோமா? ஒரு குற்றம் செய்தா உணர்றோமா? என்ன? ஒரு வார்த்தை, ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டா மனம் நடுங்குதா? அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். ஆனா நம்ம எல்லாம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம ஆவிக்குரியவர்கள் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் தான் நம்மளை கெடுக்குது. நம்ம யாரு? ஆவிக்குரிய. நமக்கு பேரே வச்சுட்டாங்க, இவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க. அதுதான் நம்மளை கெடுக்குது. நான் ஆவிக்குரியவனா இல்லையா? இன்னைக்கு நான் ஆவிக்குரியவன், நாளைக்கு நான் ஆவிக்குரியவனா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு என்னுடைய உணர்வை வைத்து தான் ஆண்டவர் டிசைட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரியனா மாறினது உண்மை, ஆனா காத்துக்கொள்ளணுமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இது விளங்காதனால தான் நிறைய பேர் பாவத்தில் விழுறாங்க, நிறைய பேர் இஷ்டம் போல வாழ்றாங்க. பாவ மன்னிப்பின் ஜெபம், செய்கிற பாவத்தெல்லாம் செய்து போய் பாவ மன்னிப்பின் ஜெபம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே வைராக்கியம், அதே கொடுமையான இருதயம், கசப்பான இருதயம். ஆனால் என்ன செய்கிறோம்? போய் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பு. என்ன? அப்பதான் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய சபையில உலக மனிதர்கள், அதுதான் இன்றைய நிலைமை. ஆவிக்குரிய சபையில உலக மனிதர்கள், ஆவிக்குரிய சபையில உலகம் ஆட்சி செய்து, வெளியில ஆவிக்குரிய தன்மை, உள்ளே உலகம். வெளியில ஆவிக்குரிய தோற்றம்,
உள்ளத்தில் என்ன இருக்கு? உலகம். நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தால் நமக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், என்ன நல்ல அன்பு, நல்ல ஐக்கியம், நல்ல நட்பு, நல்ல தாழ்மை, அதில் வெளியே வரணும். எத்தனை பேர் இந்த சபையில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க? உங்கள் ரிலேஷன்ஸில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாமல் இருக்கீங்க? எத்தனை பேரோட நல்லா நடக்கலை? தென் எப்படி நம்ம கேட்க முடியும் நான் ஆவிக்குரியவன் சொல்லி? என்ன நிதானிக்கணும். ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். நம்ம அவங்க தப்பு, அதனால தான் நான் பேசுறதில்ல, அவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு, அதனால தான் நான் பேசுறதில்லை, அதனால தான் நான் அவங்ககிட்ட வச்சுக்கிறது இல்லை பிரதர். நான் என்ன செய்யறதில்லை, ஐ டோன்ட் கீப் டச் வித் தெம். தே ஆர் ஹலோ. என்ன நம்ம வாயிலிருந்து அந்த பரிசுத்தமான பொற்பழங்கள் வெளியே வருதா, இல்லை சாபமான வார்த்தைகள் வெளியே வருதா? குடும்பத்திலிருந்து, வேலையிலிருந்து, சபையிலிருந்து ஜெபம். எத்தனை பேருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை தெரியுமா? எத்தனை பேருடைய பிரசங்கம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை? எத்தனை பேர் ஆண்டவர் நீ எதுக்கு ஊழியம் செய்யறன்னு கேட்கிறாரு? என்ன எத்தனை பேர் ஆண்டவர் நீ எதுக்கப்பா ஊழியம் செய்யற? ஏன்னா நம்ம ஆவிக்குரிய தோற்றம், உள்ளத்திலேயோ மாம்சத்திற்குரியவர்கள். இதையே உங்களுக்கு சொல்றேன், அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்துவோம். ஆமென். Let us bring down the human nature. அதை கட்டுக்குள்ள வைப்போம். பண ஆசையா இருக்கணும், கொஞ்சம் பண ஆசை இருக்கணும், கட்டுக்குள்ள வைப்போம். கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணணுமா, ஆசை இருக்கும், கட்டுக்குள்ள வைப்போம். என்ன கொஞ்சம் நல்ல என்ன 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 சில காரியங்கள் இருக்கும், எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆவிக்குரிய தன்மை. பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் குடும்பத்தில் கூட, என்னுடைய வீட்டில் சரி, என்னுடைய வேலையில் சரி, நான் நல்ல வார்த்தையை நான் சொல்லட்டும், சாந்தமாய் நான் பேசட்டும், அன்பாய் நான் பேசட்டும். ஆண்டவரே யாரை குறித்து நான் எந்த விதத்திலும் தவறான வார்த்தைகள் நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் இயேசுவை குறித்து தான் நான் அதிகமாய் பேசணும், அவரோடு தான் அதிகமாய் நான் பேசணும். அப்படி சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவிக்குரியவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆவிக்குரியவர்களுடைய தலையை ஆண்டவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆவிக்குரியவருடைய தலையை தேவன் கிரீடங்களை சூட்டுவார். ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையை தேவன் நன்மையினால் நிரப்புவார். ஆவிக்குரியவர்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. நீ பேசுவாய், தேவன் கேட்பார், அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய், அவர் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அவர் போதிப்பார். உன் தேவன் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னை ஆண்டவர் ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார். நீ ஆவிக்குரியவனாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு உன் சிந்தையில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடு. மாம்சத்தோடு கூட ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஜெபிப்பது அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. முதலாவது நீ காண்பிக்க வேண்டியது, நான் ஆவிக்குரியவனா, நான் மாம்சத்திற்குரியவனா? நான் என்னுடைய மாம்சமும் அதன் இச்சைகளையும் அதன் ஆசைகளையும் நான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரோடு கூட நான் அறைந்திருக்கிறேன். இனி நானல்ல கிறிஸ்து. எனக்குள் சில நேரங்களில் கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, எனக்குள் சில நேரங்களில் மற்ற நான் தான் முக்கியம் என்கிற சுயநலம் வருகிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன். ஒரு புது மனிதனாய் மாற நான் ஆசைப்படுகிறேன். ஒரு அன்பின் மனிதனாய் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்த அவரையே தரித்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இனி நான் சிந்திப்பதும் பேசுவதும் என் ஆண்டவரை போலவே இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுப்பாயா? தயவு செய்து ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சக்கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும், இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். சுவாமி எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய காப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.